Hello guys, welcome back to our channel NEET in Tamil. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 11 ஃபிசிக்ஸோட கிராவிடேஷன் சாப்டர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம்டா. இது ரொம்ப ஈஸியான சாப்டர். இதை வந்து படிக்கிறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது, அப்புறம் 2 லா இருக்குடா, கெப்லர்ஸ் லா அண்ட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா, இந்த 2 லாவும் அப்புறம் கொஞ்சம் ஃபார்முலாஸும் இருக்குது. இதை மட்டும் படிச்சுட்டாலே இந்த சாப்டரில் வர எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பான தியரி கான்செப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஓகேவா, அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் டேரெக்டான கொஸ்டின்ஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ரொம்ப ஈஸியான சாப்டர். இதை நீங்கள் படித்து வச்சுட்டு என்ன பண்ணணும், இதில் வர ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம நீட்டில் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியான சாப்டர், சின்ன சாப்டருக்குள்ளே போகலாமா? சரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கெப்லர்ஸ் லாவை பற்றி படிச்சிடலாம். ஓகேவா, கெப்லர்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா கெப்லர் வந்து 3 லா சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் ஆர்பிட். ஆக்சுவலாக கெப்லர் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, இந்த பிளானட்ஸ் வந்து ஒரு சன்னை சுற்றுள்ள ஒரு சன்னை சென்டரில் வச்சுட்டு இந்த பிளானட்ஸ் வந்து அதை சுற்றி வரும் இல்லடா, அந்த ரிவால்விங் மோஷனை பற்றின கொஞ்சம் லாஸ் தான் கெப்லர் சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் ஆர்பிட். லா ஆஃப் ஆர்பிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, ஒரு பிளானட் சன்னை வந்து சுற்றி வரும்போது இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் the sun in an elliptical orbit. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்குலர் ஆர்பிட் கிடையாது. இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் இன் an elliptical orbit. ஒன்று. ரெண்டாவது, இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது சன் வந்து இந்த எலிப்ஸோட சென்டரில் கிடையாது. சன் எங்கே இருக்கும் தெரியுமா? இட் வில் பி அட் ஒன் ஆஃப் த ஃபோக்கை. ஓகேவா, ஒரு ஓரத்தில் ஒன் ஆஃப் த ஃபோக்கையில் தான், எலிப்ஸோட ஃபோக்கையில் தான் சன் இருக்கும். இதுதான். அப்போ லா ஆஃப் ஆர்பிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பிளானட்ஸுமே இந்த சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆவாங்க. இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சன் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஒன் ஆஃப் த ஃபோக்கை ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த சன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே தான் க்ளோசஸ்ட் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே ஃபார்தஸ்ட் பாயிண்ட்டாக, அதாவது இங்கே தூரம் கம்மி, இங்கே தூரம் அதிகம். கரெக்டாக? அப்போ இந்த தூரம் கம்மியாக இருக்கிற பாயிண்ட், அதாவது க்ளோசஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்ன சொல்லுவோம்? பெர்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவோம். இனி அடுத்தது இந்த ஃபார்தஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபார்தஸ்ட் பாயிண்ட்டை நம்ம அப்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அப்ஹீலியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்தது இது இருக்குது பார்த்தியா, இதில் இந்த ஹாரிசான்டல் இதில் இந்த இதை வந்து நம்ம வந்து செமி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2Aல இந்த A வந்து இட் இஸ் செமி மேஜர் ஆக்சிஸ். ஓகே தானே, டவுட் இல்லைல்ல? சரி, ஓகே. இனி அடுத்தது செகண்ட் லா பாருங்கள், லா ஆஃப் ஏரியாஸ். லா ஆஃப் ஏரியாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ரொம்ப ஈஸிடா. இங்கே பாரு, இப்போ இந்த சன் இருக்குல்ல, இந்த சன்னை சுற்றி பிளானட் ரிவால்வ் ஆகும்போது இந்த பிளானட் வந்து லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இட் கவர்ஸ் அன் ஏரியா டெல்டா ஏ. ஓகேவா, ஒரு டெல்டா ஏ ஏரியா வந்து இது கவர் பண்ணுது. இந்த ஏரியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ஏரியா வந்து இந்த சைடு கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சைடு கவர் பண்ணுது. ஓகேவா, ஆனால் இந்த ஏரியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுவுமே டெல்டா ஏ தான் கவர் பண்ணுது. அப்படின்னா இங்கே இந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ அதே டைம் தான் இங்கேயும் எடுக்கும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் ஏரியாஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை. எனி பிளானட் ஸ்வீப்ஸ் அன் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அவ்வளோதான். நீ கொடுத்துருக்கிற டைம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவன் கவர் பண்ணுற ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் இந்த லா ஆஃப் ஏரியா சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் ஏரியாஸை கவர்ன் பண்ணக்கூடிய, அதாவது இது எந்த லாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டமை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குடா, இந்த லா இருக்குது. சரியா, அவ்வளோதான். இது லா ஆஃப் ஏரியாஸ். புரிஞ்சுதா? சரி, இனி அடுத்தது லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல்டா ஏ ஏரியா வந்து பிளானட் ஆஃப் மாஸ் எம் வந்து டெல்டா டி டைமில் ஸ்வீப் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, டெல்டா ஏ ஏரியாவை டெல்டா டி டைமில் ஒரு பிளானட் வித் மாஸ் எம் இஸ் கவரிங். சரியா, இப்போ இதை வந்து we can denote it with a formula delta A is equal to half into R cross V delta T அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாவால் இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ இந்த டெல்டா டீயை நான் அந்த சைடு கொண்டு வந்தேன்னா எனக்கு டெல்டா A by delta T சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் டு half into R cross V அப்படின்னு வரும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலேயும் கீழேயும் மாஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது I will get delta A by delta T is equal to half into
ஆர் இங்கே பாரு இந்த v by m இருக்குல்ல இந்த v by m என்னது இட் இஸ் நத்திங் பட் யுவர் லீனியர் மொமெண்டம் ஸோ ஐல் கெட் ஆர் கிராஸ் p by m அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போ இங்கேருந்து பாருங்கள் இந்த ஆர் கிராஸ் p அப்படிங்கிறது என்னது லீனியர் மொமெண்டம் இன்டூ த டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் தானே அப்போ ஐ கேன் ரைட் இட் as delta a by delta t is equal to half or I can write delta a by delta t is equal to இது வந்து linear momentum L divided by 2m அப்படின்னு எழுதிக்கலாமா so I've got a new formula for law of areas delta a by delta t is equal to L by 2m அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு சரியா இனி அடுத்தது பாருங்க இந்த இது வந்து கான்ஸ்டன்ட் தானே ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி மாஸ் வந்து மாறாது மாஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் கரெக்டாக அப்போ ஐ கேன் சே தட் இங்கே பாருடா இந்த ஏரியாவை வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ண அதே டைமில் இந்த ஏரியாவும் கவர் பண்ணணுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டி வந்து மாறணும் அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது வெலாசிட்டி அதிகமாகவும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது வெலாசிட்டி கம்மியாகவும் இருக்கணும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும் ஓகேவா ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா therefore we can write that v into r is equal to a constant அப்படின்னு எழுதலாம் அதாவது v1 r1 equal to v2 r2 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா டவுட் இருக்கா அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது வெலாசிட்டி கம்மியாகவும் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அதிகமாகவும் இருக்கணும் ஸோ இங்கேருந்து we can say that இந்த சன்னுக்கு க்ளோசஸ்ட் இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல பெர்ஹீலியான் இந்த பாயிண்டில் தான் வந்து இப்போ சப்போஸ் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாயிண்ட் A இது வந்து பாயிண்ட் B and let me take this as point C இப்படி 3 பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆர் இங்கே வேண்டாம் let me take point C here பாயிண்ட் சி ஓகேவா இந்த மாதிரி 3 பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா ஐ கேன் சே தட் இதுதான் க்ளோசஸ்ட் பாயிண்ட்டு இந்த க்ளோசஸ்ட் பாயிண்ட்டில் என்னோட வெலாசிட்டி வில் பி கிரேட்டர் அப்புறம் இது பாருங்கள் இந்த பாயிண்ட் பி தான் ஃபார்தஸ்ட் பாயிண்ட்டு இதை விட இது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அப்போ ஐ கேன் சே வெலாசிட்டி அட் பாயிண்ட் சி இஸ் கிரேட்டர் தேன் வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி அப்படின்னு நான் சொல்லலாம் இதுவும் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டா ஓகேவா சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் சன்னை விட்டு தூரமாக போச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் அவ்வளவே தான் சரியா டவுட் இருக்கா ஈஸி தானே இது லா செகண்ட் லா படிச்சாச்சுல சரி ஓகே இனி அடுத்தது லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் லா தட் இஸ் லா ஆஃப் பீரியட்ஸ் ஓகேவா இந்த லா ஆஃப் பீரியட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளானட் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் இருக்குல்ல இந்த டைமையும் அதே மாதிரி இந்த நான் சொன்னேன்ல இந்த செமி மேஜர் ஆக்சிஸ் இந்த செமி மேஜர் ஆக்சிஸோட அந்த டிஸ்டன்ஸையும் சேர்த்து வச்சு சொல்கிறது தான் எனது லா ஆஃப் பீரியட்ஸ் ஓகேவா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா time period the square of the time period of revolution of a planet சரியா அந்த பிளானட் சுற்றி வரதுக்கு எடுக்கக்கூடிய அந்த டைமோட ஸ்கொயர் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த cube of the semi major axis அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா அதாவது அந்த பிளானட் ரிவால்வ் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் இருக்குல்ல அதோட ஸ்கொயர் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த cube of the semi major axis அப்படின்னு சொல்கிறாங்க டவுட் இல்லைல்ல கிளியர் தானே இது வந்து டைரக்டான ஒரு ஃபார்முலா தான் லா ஆஃப் பீரியட்ஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா கூட ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டவுட் ஒன்றும் இல்லைல்ல கெப்லர்ஸோட 3 லா முடிஞ்சுது ஓகேவா இனி அடுத்தது இந்த 3 லா பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த லா ஆஃப் ஏரியாஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் இப்போ தான் நம்ம படித்தோம் என்னது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அடுத்தது Let a planet is moving around the sun in an elliptical orbit as shown below. The area swept out by the planet of mass m in time interval t. Area இப்போ தான் படித்தோம் என்னது delta A is equal to half into r into v delta t அப்படின்னு படித்தோம் அப்படி இல்லாட்டி delta A by delta t is equal to half into r cross p அப்படின்னு நம்ம படித்தோம் by m ஓகேவா அப்படியும் இல்லாட்டி delta A by delta t is equal to half into L by m அப்படின்னு படித்தோம் ஓகேவா இது மூணுத்தில் எந்த ஃபார்முலானாலும் ஓகே தான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு half into r cross v delta t இருக்குது அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் half r cross v மட்டும் வராது வந்துச்சுன்னா இங்கே வந்து டெல்டா டி இருந்துருக்கணும் அப்போ இது கிடையாது டெல்டா ஏ ஈக்குவல் டு half r cross p வந்துச்சுன்னா இங்கே கீழே m இருந்துருக்கணும் அப்போ இதுவும் கிடையாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வந்து ஏ தான் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேர் ஆஸ்கிங் us about the kinetic energies of a planet in an elliptical orbit about the sun at positions A, B and C KA, KB and KC respectively. AC is the major axis இங்கே பாருங்கள் இது major axis இதோட பாதி தான் semi major axis
SB perpendicular to AC at the position of the sun is shown in the figure. கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சியில். நம்ம இப்போ தான் படித்தோம் என்னது, பாயிண்ட் ஏல இருக்கக்கூடிய வெலாசிட்டி வில் பி கிரேட்டர் தென் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கிரேட்டர் தென் பாயிண்ட் சியில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. கைனட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் half mv². ஓகேவா, வெலாசிட்டிக்கு கைனட்டிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே தான் கைனட்டிக் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். சிம்பிள். அப்போ இங்கே பாருங்கள், வெலாசிட்டி ஏல தானே அதிகமாக இருக்கும், அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் ஏல தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் பியில் அதிகமாக இருக்கும், அப்புறம் சியில் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கிற ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே, ஈஸியாக, செம்ம ஈஸி. ஓகே, இனி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த பிளானட் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹேஸ் அன் டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் டி. ஃபைண்ட் த டைம் பீரியட் ஆஃப் த பிளானட் ஆஃப் ரேடியஸ் 9r அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிடா. இந்த கொஸ்டினை நம்ம வந்து அந்த தேர்ட் லா இருக்குல்ல, லா ஆஃப் பீரியட், அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்டா. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு a கியூப். t1 கொடுத்துருக்காங்க t அப்படின்னு, t2 தான் என்னன்னு கேட்குறாங்க. a1 கொடுத்துருக்காங்க r, a2 is equal to 9rன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ பாருங்கள், t1 by t2 the whole squared is directly proportional to a1 by a2 the whole cube. இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா you will have t1 by t2 directly proportional to a1 by a2 the whole raised to 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் வந்து 1/2. ஓகேவா, சரி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். t1 வந்து t divided by t2 is directly proportional to a1 வந்து r by 9r the whole raised to 3/2. ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இந்த by 2 சால்வ் பண்ணிடலாம். அதாவது ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்யூப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவீங்க, this will be equal to r கேன்சல் ஆயிரும். ஸோ I'll get t by t2 is equal to 1 by root 9 வந்து 3, 1/3 the whole cube அப்படின்னு வரும்டா. சரியா, அப்போ இங்கேருந்து எனக்கு என்ன வேணும், டைம் பீரியட் t2 தானே வேணும். அப்போ t by t2 is equal to 1 by cube, 3ோட cube வந்து 27, 3 into 3 9, 9 into 3 27 வரும். and from here t2 is equal to 27t அப்படின்னு வரும். 27tன்னு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் வந்து சி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் இஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த earth at a height of 5r above the surface of the earth and r being the radius of the earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இதுதான் earthனா, earthோட சர்ஃபேஸ்லேருந்து 5r above அப்படின்னா நம்ம சென்டர்லேருந்து கேல்குலேட் பண்ணணும்னா இங்கே ஒரு r வரும். ஸோ டோட்டலாக நம்ம எடுக்கும்போது 6r அப்படின்னு வரும். நமக்கு சென்டர்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் மேக்ஸிமம். சரியா, இனி அடுத்தது the time period of another satellite in r at a height of 2r from the surface. மறுபடியும் 2r from the surface அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டர்லேருந்து கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஹைட் வந்து 3r அப்படின்னு கிடைக்கும். சரியா, டைம் பீரியட் ஆஃப் அனதர் சேட்டலைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட் என்றைக்குமே 24 hours. ஓகேவா, ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட் எவ்வளோ, இட் இஸ் 24 hours. அதை நான் அடுத்த சேட்டலைட் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்காக நான் மொத்தமே சொல்லிட்டேன். அவ்வளோதான், 24 hours. அப்போ நமக்கு வந்து டைம் t1 கொடுத்துருக்காங்க, 24 hours கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி a1 கொடுத்துருக்காங்க 6rன்னு. டைம் t2 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். a2 is equal to 3r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ஈஸி. சால்வ் பண்ணிடலாமா. இங்கே பாருங்கள், அப்போ we will have t1 by t2 the whole square is directly proportional to a1 by a2 the whole raised to ஹோல் கியூப் அப்படின்னு வரும். இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்து விட்டுறலாம், ஈக்குவல் டுனே போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாடா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 24 by t2 is equal to a1 எவ்வளோ 6r divided by 3r the whole raised to 3/2. முதல்ல பண்ணல அதே கொஸ்டின் மாதிரி தான். r கேன்சல் ஆயிரும். 3 வந்து 1 டைம், 2 வந்து 6 வந்து 2 டைம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரூட் எடுத்துக்கலாம். ரூட் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், √2ன்னு வருமா. அப்போ 24 by t2 equal to √2 the whole cube அப்படின்னு வரும். அதாவது √2 into √2 into √2. √2 into √2 எவ்வளோ, 2ன்னு வருமா. அப்போ we have 24 by t2 is equal to 2 into √2 கிடைக்கும். அப்போ t2 is equal to 24 by 2 √2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இதிலேருந்து இந்த 2 வந்து 1 டைம், 24 வந்து 12 டைம் அப்படின்னு வரும். வாட் இஸ் 12? இங்கே பாருங்கள்,
12/√2 இருக்கா அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஆப்ஷனில் 6 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 12 வந்து 6 × 2ன்னு எழுதிக்கலாமாடா? எழுதிக்கலாம். /√2. இந்த 2வும் √2வும் கேன்சல் பண்ணேன்னா உனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? √2 கிடைக்கும். ஸோ your ஆப்ஷன் இஸ் 6√2. அவ்வளோதான். ஓகேவா? 6√2 தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம்? 12/√2 அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை, அப்படின்னா நான் பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். பட் பேசிக்காக நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது நீ என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஆன்சரை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு யோசிங்க. பாதியிலே நிறுத்திட்டு ஐயோ நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரியா? ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்து உங்களோட ஆன்சரை வந்து மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணணும். ஓகேவா? பிஃபோர் யூ கிவ் அப். காட் இட்? ஓகே, இனி நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஓகேவா? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டு பாடிக்கும் மாஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாடியும் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? என்னது? ரெண்டு பாடி இருக்குது, mass m1 and mass m2. This is separated by a distance r. In the case la mass body m1 will exert a force on mass m2 and mass m2 will exert another force on mass m1. அவ்வளவுதான். And that force is directly proportional to square of the masses. அதாவது m1 and m2 product of the masses m1 into m2 divided by inversely proportional. Force is inversely proportional to the square of the distance between them. அப்போ distance வந்து நான் rன்னு எடுத்துக்கிட்டேன்னா r squaredனு வரும். இதுதான் என்னோட என்னது? universal law of gravitation. My force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. அவ்வளோதான்டா, ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்து விடணுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேணும்ல. அப்போ F is equal to இந்த கான்ஸ்டன்ட் இங்கே வந்து கிராவிடேஷனல் அப்படிங்கிறதுனால Gன்னு போட்டுக்கிறேன். Gm1 m2 divided by r squared அப்படின்னு வரும். ஓகே தானே? காட் இட்? சரி, இனி அடுத்தது இதை நம்மக்கிட்ட வெக்டார் ஃபார்மில் எழுத சொல்லுவாங்க. வெக்டார் ஃபார்ம். ஹவு வில் யூ ரைட் இட் இன் வெக்டார் ஃபார்ம்? ரொம்ப ஈஸி. அதுவும் ரொம்ப ஈஸி தான். இங்கே பாரு, வெக்டார் ஃபார்மில் எழுத சொன்னாங்கன்னா F is equal to -G m1 m2 divided by மேக்னிடியூட் ஆஃப் ஆர் கியூப் மேலே வந்து ஆர் கேப். அவ்வளோதான். இதுதான் வெக்டர் ஃபார்மில் எழுதுறது. புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? ஈஸி தானே? ரொம்ப ஈஸி. இந்த சாப்டர் நான் முதலே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான சாப்டர். சரியா? படிச்சிடலாம் தானே? சரி, ஓகே. இனி அடுத்தது we have something. ஆமாம், இந்த கிராவிடேஷனல், இந்த G இருக்குல்ல, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் கால்ட் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அண்ட் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு இது இருக்குது, வேல்யூ இருக்குது. தட் இஸ் given by G is equal to 6.67 into 10⁻⁻11 Newton meter squared by kilogram squared. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஸ்டன்ட். எவ்வளோடா? 6.67 into 10⁻⁻11. அவ்வளோதான். ஈஸி தான். ரொம்ப ஈஸி தான். அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, சிம்பிளான விஷயங்கள். ஓகேவா? சரி, இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இஃப் சப்போஸ் வி ஹாவ் அ சிஸ்டம் ஆஃப் மாசஸ். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் மாசஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மாஸ் m2 m1 m3 அண்ட் இங்கே வந்து m4 இருக்குது. அண்ட் இந்த மாசஸ் எல்லாம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ டோட்டல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சிஸ்டம் ஆர் டோட்டல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் மாஸ் m1 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, m2 m1 மேலே ஒரு ஃபோர்ஸு, சாரி m4 m1 மேலே, m2 m1 மேலே, m3 m1 மேலே அப்படின்னு 3 பேருமே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த 3 பேர்த்தோட ஃபோர்ஸையும் நான் செப்பரேட்டாக எழுதுறேன்னா ஃபோர்ஸ் டியூ டு 4 on 1 is equal to G m4 m1 by இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு வச்சுக்கோங்க. r41 அப்படின்னு எடுத்துக்கோ. r41 எடுத்துக்கிட்டேன்னா you will have r41 the whole squared. ஓகேவா? அதே மாதிரி force due to 2 on 1 is equal to G m2 m1 divided by r21
the whole square வரும். அதே மாதிரி force due to 3 on 1 is equal to G into M3 M1 divided by R31 the whole square அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் சிம்பிளாக நீ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா you will get forces. You have to add it in vector format. vector addition பண்ணிங்க அப்படின்னா force due to system உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகே தானே? டவுட் இல்லை உங்களுக்கு? சரி, ஓகே. இனி அடுத்தது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Kepler's third law states that the square of the period of revolution t of the planet around the sun கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து ஆக்சுவலாக சால்வ் பண்ணணுன்னா நமக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம இன்னும் படிக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுட்டு இந்த சாப்டர் முடிச்சோன்னா ஐ வில் கம் பேக் டு திஸ் கொஸ்டின். சரியா? அதனால் இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த planet is revolving around the sun in a circular orbit with radius r னு கொடுத்துட்டாங்க. டைம் பீரியட் t கொடுத்துருக்காங்க. if the force between the planet and the star is proportional to r raised to -3/2 then the square of the time period is proportional to. இங்கே பாருடா, நல்லா கவனி. நம்ம படிச்சிருக்கிறது force is inversely proportional to r squared. ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து force is inversely proportional to r raised to 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. directly proportional to மைனஸ்னா இந்த மைனஸ் சிம்பிள் கீழே வந்துரும்னு அர்த்தம். ஓகேவா? அந்த r வந்து கீழே வந்துடும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். சரி, இப்போ இவங்க கொடுத்துருக்கிற ரேடியஸை வச்சு நம்ம ஃபோர்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வி நோ தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G M1 M2, let me take this capital M small n divided by R squared கிடையாது, இங்கே வந்து R 3/2. ஓகேவா? இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். the planet is revolving in a circular orbitனு கொடுத்துருக்காங்களா? ஒரு பிளானட் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றணும்னா, பிளானட்ல ஏதோ ஒரு விஷயம் ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு டைம் பீரியட் t வந்து கிடைக்காது. நமக்கு டைம் பீரியட் tக்கு தான் ப்ரொபோஷனலாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நான் என்னோடய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸான MVR என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் mv ஸ்கொயர்ட் பை ஆர். mv ஸ்கொயர்ட் பை ஆரை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் இன்ட்டு இந்த வியை வந்து நான் ஆங்குலர் வெலாசிட்டியாக மாற்ற போகிறேன். அப்படி ஆங்குலர் வெலாசிட்டியாக மாற்றினா ஐ வில் கெட் இட் அஸ் m ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர். எதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டியாக மாற்றிருக்கேன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட ஃபார்முலா பொறுத்து ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. நான் ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இதுக்கு பதிலாக 2π/t போட்டு எனக்கு டைம் பீரியட் சப்ஸ்டிடியூட் ஆயிரும். புரியுதா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபார்முலாவை மாற்றிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு லெட் மீ சப்ஸ்டிடியூட் இட் டு ஆங்குலர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் m ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர். ஓகேவா? இனி அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக 2π/tயை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் GMM/r raised to 3/2 is equal to m into 4π squared divided by t squared into r அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும், டைம் பீரியட் ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியடுக்கு ப்ரப்போர்ஷனல் தானே. அப்போ இதை அந்த சைடு கொண்டு போயிட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஐ வில் கெட் t squared is equal to m 4π squared r into r raised to 3/2 divided by GMM. இங்கே பாருங்கள், எம்மும் கேன்சல் ஆயிடுச்சு. யூ ஹாவ் 4π squared GM. இது வந்து மாறாது. ஓகேவா? இது வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம், மாறாது. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னே போட்டுக்கலாம். ஸோ ஐ வில் ஹாவ் t squared is equal to k into r பவர் 1ம் r பவர் 3/2. 1 + 3/2 எவ்வளோ? 5/2 தானே. அப்போ r raised to 5/2 அப்படின்னு வரும். எனக்கு இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி எடுத்துட்டேன்னா எனக்கு ப்ரப்போர்ஷனல் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னா ஐ கேன் இன்க்ளூட் ப்ரப்போர்ஷனாலிட்டி. அப்போ t squared is directly proportional to என்னன்னு வரும்? r raised to 5/2ன்னு வரும். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிளான கொஸ்டின்ஸ். சரியா? நீங்கள் எப்படி யோசிக்கணும், கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்கள் ஃபார்முலாவை மாடுலேஷன் பண்ண மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். வேறு எதுவுமே பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீட்டு கிராக் பண்ணுறதுக்கு இதுதான் சின்ன ட்ரிக் இல்லை, இதுதான் ட்ரிக்கே. என்னது, கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக தியரி படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த தியரி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். சரியாடா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The height at which the weight of a body becomes 1/16th of its weight on the surface of the earth is அப்படின்னு கேட்குறாங்க.
அதாவது இதை வந்து இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் சரியா. இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து ஏதோ ஒரு ஹைட்டு ஹெச்சுக்கு நீ கொண்டு போனேன்னா அங்கே வந்து உன்னோட வெயிட் இருக்குல்ல, அந்த பாடியோட வெயிட்டு, அந்த பாடியோட வெயிட் வந்து இட் பிகம் 1/16 ஆஃப் வெயிட் ஆஃப் த சர்ஃபேஸ். அதாவது நீ சர்ஃபேஸில் வைக்கும்போது உனக்கு என்ன வெயிட் இருக்குமோ அதோட 1/16 ஆஃப் த வெயிட் நீ ஒரு ஹைட் ஹெச்சுக்கு கொண்டு போனால் இருக்குங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஹைட் ஹெச்சுக்கு நீ கொண்டு போகும்போது உன்னோட வெயிட் வந்து ஜிஎம், அதாவது ஃபோர்ஸ் தானே வெயிட்டு. அப்போ GMM/R ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். சென்டர்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்னால் ஆரோட இந்த ஹைட் ஹெச்சையும் சேர்க்கணுமா. அப்போ R + H த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 1/16 ஆஃப் வெயிட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கிற வெயிட் என்ன, GMM/R². அவ்வளோதான். இந்த ஃபார்முலா எழுதிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இங்கே பாருடா, GM கேன்சல், GM கேன்சல், கேபிட்டல் ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆயிரும், ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஐ ஹாவ் 1/R + H the whole squared is equal to 1/16R² அப்படின்னு வரும். ஃபஸ்ட் இந்த ஸ்கொயரில் எடுக்கிறதுக்கு நம்ம ரூட் எடுத்துக்கலாமா. அப்போ ஐ ஹாவ் 1/R + H is equal to 1/16 ரூட் எடுத்தேன்னா 4ன்னு வரும், 4R. So from here cross multiply பண்ணுங்க. cross multiply பண்ணேன்னா you will get 4R is equal to R plus H. H is equal to 3R அப்படின்னு வரும். at a height of H 3R, H is equal to 3R. நமக்கு என்ன வரும்டா, அந்த வெயிட் வந்து 1/16 that of weight of the surface of the earth. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா, 3R, ஆப்ஷன் சி. அவ்வளோதான், ஈஸியாக, ரொம்ப ஈஸி. யூ ஜஸ்ட் ஹாவ் டு கனெக்ட் இட். உங்களுக்கு தெரியணும் சென்டர்லேருந்து தான் நான் ஹைட்டை மெஷர் பண்ணணும். நீ பாட்டுக்கு இங்கேருந்து ஹைட்டு H² போட்டேன்னா கடைசி வரைக்கும் திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் சரியா. அப்போ நமக்கு தெரியணும் என்ன சென்டர்லேருந்து ஒரு ஹைட்டு ஹெச்சுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான், ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஜாலியாக ஃபிசிக்ஸை சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 equal masses of mass m kg each are fixed at vertices of an equilateral triangle ABC and a mass 2m is placed at the centroid. சென்டரில் mass 2m, சுற்றி mass m. சரி, force acting on the mass 2m placed at the centroid of this triangle is. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை எடுத்து ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் வெக்டார் சம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாரு, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம், உங்களுக்கு சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இங்கே பாரு, ரொம்ப ஈஸி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த மாஸ் வந்து இந்த மாஸ் M2m மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து இது பண்ணும், எக்ஸர்ட் பண்ணும். அண்ட் இட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸாக்ட்லி, இது வந்து 60 டிகிரிங்கிறதுனால ஹாஃப், இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து கீழே எக்ஸர்ட் பண்ணும், ஓகேவாடா. இப்போ இந்த எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஈச் ஃபோர்ஸஸ் F is equal to G 2mm/R². இதுதான் வந்து எக்ஸர்ட் பண்ணும் சரியா. ஈக்விலேட்ரல் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த காம்பனண்ட்டுக்கு சின்ஸ் தேர் இஸ் an ஆங்கிள், இது 2 ரெக்டாங்குலர் காம்பனண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று y ஆக்சிஸில், இன்னொன்று x ஆக்சிஸில். இதுவும் அதே மாதிரி ஒன்று y ஆக்சிஸில், ஒன்று x ஆக்சிஸ்லன்னு பிரிச்சுக்கலாம். இந்த x ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ யூ ஒன்லி ஹேவ் தோஸ் ஃபோர்ஸஸ் இன் y ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு y ஆக்சிஸில் இருக்கிற ஃபோர்ஸையும் செகண்ட் y ஆக்சிஸில் இருக்கிற ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் உனக்கு இதோட ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி இந்த ஃபோர்ஸ் பாருங்கள், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா, இதோட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டமோடைய டோட்டல் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் சரியா. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது Fன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் இங்கே தான் ஆங்கிள் 30 வருதுடா. அப்போ யோர் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வில் பி F sin 30 வரும், ஓகேவா. F sin 30 ப்ளஸ் அதே டைரக்ஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃபோர்ஸும் என்னதுடா, F sin 30 தான், ஓகேவா. சைனோட ஆங்கிள் என்னடா, sin 30 is equal to 1/2 தானே. அப்போ F/2 ப்ளஸ் F/2ன்னு வரும், தட் இஸ் ஈக்குவல் டு F. அப்போ உனக்கு 1 + 2 இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து Fன்னு கிடச்சிருச்சு. இனி அடுத்தது ஏலேருந்து கீழே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு F தானே, அதாவது M ஃபோர்ஸ் 2m மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அது வந்து F தானே. டேரெக்டாக G 2m × m/R², F தான். இங்கே பாரு,
இந்த ஃபோர்ஸும் எஃப், இதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணினாலும் உனக்கு கிடைக்கிறது எஃப். ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? ரிசல்டன்ட் வில் பி 0. அவ்வளோதான், நீங்கள் சப்ஸ்டிடியூட்டே பண்ண வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, அப்போ உங்களோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? ரிசல்டன்ட் வில் பி 0. தட்ஸ் ஆல். ஈஸியாக, ரொம்ப ஈஸி கொஸ்டின். சரி, இனி அடுத்த டாப்பிக்கு போகலாம். அடுத்த டாபிக் இஸ் யுவர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். ஓகேவா, நம்ம ஜியை பற்றி படிக்க போகிறோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். இது ரொம்ப ஈஸி, எல்லாமே ஈஸி தான் இந்த டாப்பிக்கில். சரியா, இந்த சாப்டரில் இப்போ பாருங்கள், என்னென்னா நம்ம ஃபோர்ஸை பற்றி இவ்வளோ நேரம் படிச்சோம்லடா, ஃபோர்ஸ் ஆக்டிங். இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு யூனிட் மாஸ் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ஆஃப் யூனிட் மாஸ் எம். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? GMM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் பர் யூனிட் மாஸ்னா இன்டூ ஸ்மால் எம். ஸ்மால் எம் கேன்சல் ஆயிரும். அப்போ G கேபிட்டல் M பை ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? திஸ் இஸ் ஈக்குவல் டு மை ஸ்மால் g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், பிகாஸ் புக்கில் அப்படி தானே இருக்குது கேபிட்டல் ஆர். அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸியா, சிம்பிள். சரிங்க பாருங்கள், இப்போ இந்த கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை GMM பை ஆர் ஸ்கொயர் நம்ம படித்தாச்சு. நமக்கு சப்போஸ் கொஸ்டினில் மாஸ் தரலன்னு வச்சுக்கோங்க, மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு உன்னால் கால்குலேட் பண்ண முடியணும். சரியா, அதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஈஸி. மாஸ் இஸ் ஈக்குவல் டு density into volume the formula. ஓகே வாடா, அப்போ density into what is the volume? It is a sphere ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ 4/3 pi r cube தான் வால்யூம். அப்போ இது அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா you will get G is equal to GM by R squared. நான் இந்த எம்முக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணேன்னா G rho 4/3 pi R cube divided by R squared வரும். R squared and R cubeல இருக்கிற squared cancel ஆயிரும். So I will get G is equal to 4/3 pi rho gr அப்படின்னு வரும். This is again one of the most important formulas of acceleration due to gravity. அவ்வளோதான், டென்சிட்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை தான் பண்ணணும், வேறு பண்ணவே கூடாது. டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே தானே, ஈஸியாக. சரி, இனி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் படிக்கிறதுக்கு இருக்குது. ஒன்று வந்து we have to talk about variation of acceleration due to gravity based on height. அதாவது நீ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இருந்து மேலே போக போக உனக்கு ஆக்சலரேஷன் மாறுமா, கீழே வர ஆக்சலரேஷன் மாறுமா, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இப்போ படிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரியேஷன் வித் ஆல்டிடியூட் பார்த்துடலாம். ஓகேவா, வித் ஆல்டிடியூட் எப்படி மாறும்? ஆல்டிடியூடு G வந்து எப்படி மாறும்னா ரொம்ப ஈஸி. இங்கே பாருடா, இதுக்கான ஃபார்முலா வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ஜியோட ஃபார்முலா என்னென்னு படித்தோம்? G is equal to G equal to GM by R squaredனு படிச்சோமா? இந்த ஆருக்கு பதிலாக இந்த ஹைட்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்? GM by R plus H the whole squared அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே தானே, ஈஸியாக. சரி, இனி அடுத்தது இந்த கிராவிட்டி சப்போஸ் நமக்கு வந்து இப்போ ஆல்டிடியூட் இது வந்து வித் ஹெச். ஓகேவா, நமக்கு கம்பேர் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே பார் we have G altitude is equal to on surface acceleration due to gravity on surface into 1 minus 2h by RE. REங்கிறது ஒன்றும் இல்லை, ரேடியஸ் ஆஃப் த எர்த். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ யூஸ் பண்ணிடலாம்னா ஹைட்டு வந்து ரேடியஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, ரேடியஸை விட ரொம்பவே ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூ கேன் யூஸ் த அபவ் ஃபார்முலா. ஓகேவா, டவுட் இருக்கா? சரி, இனி அடுத்தது we have with depth. How does it vary with depth அப்படிங்கிறதையும் படிச்சுக்கலாம். with depth D. ஓகேவா, how does it vary with depth? ஈஸி. இங்கே பாரு, இதே மாதிரி ஃபார்முலா தான். you have GD is equal to acceleration due to gravity on surface into 1 minus D by REன்னு வரும். அவ்வளோதான், ஈஸியாக. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஈஸியாக, இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்கடா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான் acceleration due to gravity. ஓகேவா, இப்போ நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? சரி, first question பாருங்க. The value of acceleration due to gravity at earth surface is 9.8. The altitude above surface which the acceleration due to gravity decreases to 4.9. அதாவது எவ்வளோ ஹைட்டில் acceleration due to gravity வந்து 4.9க்கு குறையும் அப்படின்னு கேட்குறாங்க.
இங்கே ஆல்டிடியூடில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே படித்தோம்லடா, இங்கே ஒரு ரெண்டு ஃபார்முலா படித்தோம்ல, GM/R + H². இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்முலா தான் GH is equal to G divided by 1 + H/RE². நம்ம மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா கிடையாது, when height is less than or அப்படி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாட்டி நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறதும் அந்த ஃபார்முலா தான். GH is equal to G divided by 1 + H/RE². ஓகேவா, இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இப்போ இந்த GH is equal to 4.9 கொடுத்துருக்காங்களா. 4.9 இந்த 1/H/RE வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். லெட்ஸ் பிரிங் this side and GH வந்து கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா I will have 1 + H/RE ஹோல் பை இல்லை ஹெச்சுக்கு மட்டும்தான் 1 + H/RE² equal to G வந்து 9.8 divided by GH வந்து 4.9. இது 1 டைம், இது 2 டைம், அப்போ 2ன்னு வரும். சரியா, இப்போ 1 + H/RE is equal to √2ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் H/RE is equal to 1 √2 - 1 அப்படின்னு வரும். √2 - 1. சரியா, அண்ட் இங்கேருந்து எனக்கு H is equal to √2 - 1 into Rன்னு வரும். √2 எவ்வளோ 1.414 -1 எவ்வளோ வரும் 0.414. அப்போ this is equal to 0.414 into 6.4 into 10⁶. ஓகேவா, ஸோ this is equal to 0.4 into 6.4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 into 10⁻⁻6 தானே. சரி, இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4 into 6.4 வந்து அப்ராக்சிமேட்லி 2.6 அப்படின்னு வரும் இன்ட்டு 10⁶ வரும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஈஸி. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் தோ 2.6 இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். புரிஞ்சுதாடா? டவுட் இருக்கா? ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் வரும் இதில், நான் சொன்னேன்ல. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The weight of a body on the surface of the earth is 45 Newton. What is the gravitational force on it due to the earth at a height equal to half the radius? அதாவது height is equal to radius by 2. அப்போ இங்கே பாருங்கள், we know that height is lesser than r அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன? G due to H is equal to G divided by 1 + H/RE². இந்த ஃபார்முலா தான், பிகாஸ் இட் இஸ் லெஸ்ஸர் தென் ஹெச்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அவ்வளோதான். கிராவிடேஷன் G dash, அதாவது கிராவிட்டி டியூ டு ஆக்சலரேஷன் G dash is equal to நமக்கு என்னென்னு கிடைக்கும்? this is equal to G divided by G வந்து we know it as G dash is equal to G divided by 1 + H/RE² ஃபார்முலாவில் we know that H is equal to R/2. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே G divided by 1 + R/2/RE² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கேயும் RE தான். ஓகேவா, இப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த REயும் கேன்சல் ஆகிடும். 1/2² வரும். 1 + 1/2 is nothing but 3/2. அப்போ I will have G divided by 3/2² அப்படின்னு கிடைக்கும். இங்கேருந்து I'll get G dash is equal to இந்த 4 மேலே போயிருமா 2² 4 G/9 கிடைக்கும். அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இங்கே பாரு, வெயிட் ஆஃப் த பாடி தானே கேட்குறாங்க, அதாவது ஃபோர்ஸு. weight is equal to mass into gravity, that is equal to initially 45 Newton கொடுத்துருக்காங்க. இனி what is the change in the weight at the half height is equal to half of the radius is equal to mass into G dash. G dash அப்படிங்கிறது என்ன? mass into what is your G dash? 4G/9, அதாவது 4/9 mg. mgங்கிறது வந்து என்னதுடா? 45 நியூட்டன் தானே. அப்போ you have W dash is equal to 4/9 into 45, that is equal to 20 Newton. அவ்வளோதான். ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி. சி. ஈஸி, சிம்பிள். கான்செப்ட் தெரியணும், ஃபார்முலா தெரியணும், சப்ஸ்டிடியூட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, இனி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அஸ்யூமிங் த எர்த் டு ஹாவ் அ கான்ஸ்டன்ட் டென்சிட்டி. கான்ஸ்டன்ட் டென்சிட்டினாலே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்? G equal to 4/3 π/ρ/gr. Point out of which of the following curves show variation of acceleration due to gravity from the center of the earth to the points far away from the center of the earth ன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே பாரு, கிராவிடேஷனல் வந்து ஆருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அங்கே. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப
acceleration due to gravity இருக்குல்ல, due to gravity வந்து it is directly proportional to r when, இது நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா, acceleration due to gravity is directly proportional to r when r is much lesser than capital R. அதாவது உள்ள earthக்கு உள்ள இறங்கும்போது gravity வந்து directly proportionalா இருக்கும். இதே நீங்கள் வெளியே போகும்போது height hக்கு increase பண்ணும்போது it is inversely proportional to the square of r when r is greater than r. ஓகேவா? அப்போ கிராஃப் எப்படி வரும்? இது ரெண்டு தான் ஈக்குவேஷன். அப்போ கிராஃப் எப்படி வரும்? டியூ டு கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். பாரு, r வரைக்கும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், ஆருக்கு அப்புறம் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இப்படி ஒரு கிராஃப் ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திஸ் இஸ். ஓகேவா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டெப்த்தில் போக போக டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரேடியஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆகும் மாறிடும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே தானே? சரி, இனி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாடி weighs 200 Newton on the surface of the earth. How much will it weigh halfway down to the center of the earth ன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. கீழே போகிறோம், halfway down to the center, ரேடியஸ் r/2க்கு ரீச் ஆகும்போது என்ன வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன் த சர்ஃபேஸில் வந்து 200 நியூட்டனா. சரி, ஓகே. அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சென்டர், halfway down the center இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ we will have g of depth is equal to g into ஒரே ஃபார்முலா தான் இங்கே 1 minus depth எவ்வளோ சொல்லியிருக்காங்க, halfway down to the center. அப்போ r/2 divided by rன்னு வரும். r will get cancelled. 1 minus 1/2 is equal to 1/2. அப்போ g/2, gd is equal to g/2. அவ்வளோதான். weight is equal to அதே ஃபார்முலா mg, that is equal to 200 Newton. w dash is equal to mg dash, that is equal to m into g/2 வரும். that is equal to mg எவ்வளோ, 200 தானே. அப்போ 200/2 is equal to 100 Newton. அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி, 100 Newton. சி, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி தான், உண்மையிலேயே ஈஸி தான் ஃபிசிக்ஸ். நீங்கள் பயந்துக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது ஃபிசிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். the acceleration due to gravity at a height 1 kilometer above the earth same as the depth d below the surface of the earth. 1 கிலோமீட்டர் ஹைட் மேலே இருக்கும்போதும் டெப்த் டியில் இருக்கும்போதும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேமாக இருக்குமாமா. சரியா? அப்போ டி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேஸில் பாருங்கள், ஹைட் ஹெச் வந்து மச் லெஸ்ஸர் தென் ஆராக இருக்கா. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எடுக்க போகிறோம்னா, GH is equal to G into 1 minus 2h/RE அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஹைட் ரொம்ப 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 கம்மி ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேவா? ஆக்சலரேஷன் டியூ டு டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு ஹைட்டுன்னு கேட்குறாங்க. when height is equal to 1 kilometer. சரியா? அப்போது இங்கே பாரு, சப்ஸ்டியூட் பண்ணலாம். G into 1 minus d by r is equal to g into 1 minus 2h by r ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டெப்த்து தான் நமக்கு வேணும். அப்போ we have g will get cancelled. 1 minus d by r is equal to 1 minus 2 into 1 தான். அப்போ 2 divided by r அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், 1 minus இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 1 minus கேன்சல் ஆயிரும். அப்போ you only have d by r is equal to 2 by r. r will get cancelled. அப்போ your d is equal to 2 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரெக்டா? ஓகே, இனி அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். யூ ஹாவ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ் அகேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன? ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? பொட்டென்ஷியல்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு பாடி ஆஃப் யூனிட் மாஸ் வந்து இன்ஃபினிட்டியில் வச்சுருக்கீங்க. ஒரு பாயிண்ட் பி இங்கே இருக்குது. இந்த பாடி ஆஃப் யூனிட் மாஸை நீ இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வரணுன்னா நீ ஒரு ஒர்க் பண்ணணும். கரெக்டாக? ஒரு யூனிட் மாஸை இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் பிக்கு நீ கொண்டு வந்து வைக்கணுன்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க் பண்ணணுமா? இந்த ஒர்க் டன்னர் தான் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்? the amount of work done to bring the point mass from infinity to that point P. அவ்வளோதான். ஓகேவா? ஆக்சலரேஷன் இல்லாமல் கொண்டு வரணும். அதுக்கு தேவையான ஒர்க் தான் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி தானே? ரொம்ப ஈஸி தான் அது. ஓகேவா? சரி, அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு
இங்கே பாருங்கள் GP gravitational potential is equal to V equal to minus of work done divided by M. ஏன்னா நீ இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே கொண்டு வர, இங்கேருந்து இன்ஃபினிட்டி கொண்டு போகிறதுக்கு ஸ்பான்டேனியஸ், ஓகேவா, அதுக்கு ஒர்க் டன் பாசிட்டிவ், அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுனால ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும். சரியா, அவ்வளோதான்டா. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட unit is given by joule per kilogram and gravitational potential ஓட dimensional formula தெரிஞ்சிருக்கணும். m raised to 0 l square t raised to -2 அவ்வளவுதான். இதுதான் gravitational potential, ரைட்டா? இனி நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா gravitational potential எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, இந்த யூனிட் மாஸுக்கு பதிலாக நீ ஒரு மாஸ் இருக்கக்கூடிய பாடியை, சரியா, யூனிட் மாஸை இன்ஃபினிட்டியிலேருந்து கொண்டு வரதுக்கு பதிலாக ஒரு நல்ல மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடியை இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர பண்ணுற ஒர்க் இருக்குது பார்த்தியா, அந்த ஒர்க்கை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா என்னன்னு சொன்னோம்டா, ஒரு யூனிட் மாஸை கொண்டு வரதுக்கு. அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னவா இருக்கும், ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வரதுக்கான எனர்ஜி, ஓகேவா. ஸோ யோர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W/Mன்னு சொன்னோமா, அதாவது திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் GM/R. இதுதான் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. இது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் GMM M1 M2 டிவைடட் பை R அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. GMM/R. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? இங்கே ஏன் இங்கே நெகட்டிவ் சைன் போடுறோம்? ஏன்னா இந்த ரெண்டு பாடி இருக்குது பார்த்தியா, மாஸ் M1 and M2, இந்த ரெண்டு பாடியும் தே அட்ராக்ட் ஈச் அதர். அந்த அட்ராக்ஷனை காமிக்கிறதுக்காக, பிகாஸ் இட் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அந்த அட்ராக்ஷன் காமிக்கிறதுக்காக தான் அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு மைனஸ் சைன் நம்ம போட்டிருக்கோம். டவுட் இருக்கா? ஓகே. இனி அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அபவுட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். சரியா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி we need to talk what is கிராவிடேஷனல் ஃபீல்டுனாலும் என்ன, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டினாலும் என்னன்னு பார்த்துடலாம்டா. சரியா, gravitational field intensity is denoted by E and it is equal to force by unit mass அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நம்ம gravitational due to acceleration படிச்சோம்ல, அதே மாதிரி தான் force due to unit mass, that is equal to GM/R square. கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஒரு பிளானெட்டுக்கானது, கரெக்டாக. இது வந்து ரெண்டு மாஸஸ்க்கானது, ரெண்டு மாஸுக்கு இடையில இருக்கக்கூடியது. அண்ட் திஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அவ்வளோதான். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ்க்கு இடையில இருக்கிற ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி ஸ்பெரிக்கல் ஷெல் தான் நம்ம புக்கில் இருக்குது, அப்போ அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் ஹாலோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் ஹாலோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் அந்த பாயிண்ட் மாற எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது பாயிண்ட் மாறனா இப்போ இதுதான் ஸ்பெரிக்கல் ஷெல்னா, அட் சென்டர், ஓகே, ஆர் இன்சைடு பாயிண்டில் ஒரு மாதிரி இருக்கும், சர்ஃபேஸ் பாயிண்டில் ஒரு மாதிரி இருக்கும், அட் அ பாயிண்ட் P ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. இப்போ இன்சைடு பாயிண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இங்கே பாருங்கள், we have field and we have potential. இது ரெண்டுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி பொட்டென்ஷியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். எங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட் சைட் பாயிண்ட் பார்த்துடலாம். அவுட் சைடில் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு GM/R ஸ்கொயர். அவுட் சைட் பாயிண்டில் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு GM/R ஸ்கொயர். பொட்டென்ஷியலில் we have minus GM/R. பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM/R. சரியா, இனி அடுத்தது இன்சைட் பாயிண்ட். இந்த R அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இங்கேருந்து இதுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பற்றி, இதுதான் Rன்னு சொல்லுவோம். சரி, இனி இன்சைடு பாயிண்டில் பாருங்கள், field inside a spherical shell or a hollow sphere or acceleration due to gravity inside or force of attraction due to hollow spherical shell inside it is equal to 0. ஓகேவா, field வந்து inside a hollow sphere is equal to எவ்வளோடா 0. hollow spherical shellக்கு உள்ள field கிடையாது. ஆனால் potential வந்து minus GM/R. இங்கே capital R அப்படிங்கிறது என்ன, it is radius of the earth. ஓகேவா, capital R அப்படிங்கிறது radius of the earth. இனி அடுத்தது we have on surface.
we have on surface la field is equal to gm by r squared. What is r squared? R squared அப்படிங்கிறது radius சரியா. we have on surface field is equal to gm by r squared and potential we have it as minus gm by r. Potential we have it as minus gm by r. ஓகேவா? டவுட் இல்லைல்ல? கிளியர் தானே? பக்காவா? ஈஸி. அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கேஸில், அதாவது ஹாலோ ஸ்பியரோட கேஸில் ஃபீல்டு அவுட் சைடு இன்சைடு ஆன் சர்ஃபேஸ் என்ன, அதில் வந்து ஃபீல்டு இன்சைடு வந்து ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் 0. இனி அடுத்தது ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கேஸில் பொட்டென்ஷியல் வந்து பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் மாற மாற இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக மாறிட்டே இருக்கும் சரியா. டவுட் இல்லைல்ல? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபீல்டோட கேஸில் நமக்கு வந்து கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஃபீல்டு gravitational field intensity ஓட கேஸில் நமக்கு கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா your graph will look something like this. இப்போ ரேடியஸ் ஆர் வர வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் 0. ரேடியஸ் ஆர் வரைக்கும் இட் இஸ் 0. ஆர்லேருந்து தான் வந்து என்ன ஆகும்? ஸ்கொயர் டு தி ஸ்கொயர் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும் அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு. புரிஞ்சுதா? டவுட் இருக்குல்ல? ஈஸி தானேடா? ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இனி அடுத்தது பாருங்கள். we have questions. Let's solve these questions first. Gravitational potential energy oda question. Okay va? Gravitational potential energy of a system of particles is shown here. இதோட என்ன system of particles ஓட gravitational potential energy என்னன்னு கேக்குறாங்க. Gravitational potential energy வந்து it is a scalar quantity. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, it is a scalar quantity. அப்ப நீ வெக்டர் அடிஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ சும்மா இந்த 3 பாயிண்டோட gravitational potential energy ஆட் பண்ணா போதும். Let's take for example this is point 1, point 2, point 3 ன்னு எடுத்துக்கலாம். Gravitational potential energy calculate பண்ணனும் அப்படினா you have first you have g m1 m2 minus g m1 m2 divided by r1 இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில. ஓகேவா? அடுத்தது we have minus of g m2 m3 divided by r m2 m3. ஓகே, இவங்களுக்கு இடையில. ஓகே, பாயிண்ட் 3ன்னு எடுத்துக்கலாம். m2 m3 divided by r2ன்னு வரும். இனி பாயிண்ட் 2. பாயிண்ட் 2ஓட கேஸில் மைனஸ் டி m1 m3 divided by r3ன்னு வரும். அவ்வளோதான். இதுதான் கிராவிடேஷனல் டியூ டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get minus g m1 m2 by r1 plus minus g m2 m3 by r2 plus minus g m1 m3 by r3 that is equal to option B. அவ்வளோதான். ஈஸியாக கிடச்சிருச்சு தானே? இது வேறு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்டா. ஏன்னா இது வந்து என்னது, வெக்டர் அடிஷன் கிடையாது. அதனால நீங்கள் வந்து டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்கிறேன், 2 ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. டேரெக்டான நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் டன், பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஷிஃப்டிங்கோட கேஸில் ஆப்ஜெக்டை வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொடுப்பாங்க. சரியா? அப்போ அந்த கேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். ஒர்க் டன் in moving an object. ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன் எங்கே? ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்து ஒரு ஹைட் ஹெச்சுக்கு நீ மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன் இல்லை தேவையான கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தட் இஸ் கிவன் பை W is equal to mgh r by r plus h. இதுதான் ஈக்குவேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இனி அடுத்த செகண்ட் என்னென்னா, இட் இஸ் டியூ டு ஒர்க் டன் இன் ஷிஃப்டிங் அன் ஆப்ஜெக்ட். எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம்? ஷிஃப்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் சர்ஃபேஸ், அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்க்குலார் ஆர்பிட்டுக்கு, ஃப்ரம் சர்ஃபேஸ் டு அ சர்க்குலார் ஆர்பிட். ஓகேவா? சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ஹைட் ஹெச்
ஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு GMM இன்ட்டு 1/r மைனஸ் 1/2 இன்ட்டு r ப்ளஸ் ஹெச் அப்படின்னு வரும். இன்ட்டு 2 இன்ட்டு r ப்ளஸ் ஹெச். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு நீ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உனக்கு தேவையான ஒர்க் டன் என்னன்னு கேட்பாங்க. இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. தட் இஸ் given by GMM by into 1/r minus 1/2r plus h. ஓகே தானே? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பாருங்கள். The work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth. ஓகேவா? மாஸ் m சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் ஹெச்சுக்கு மூவ் பண்ணணும். நமக்கு தேவையான ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? mgh இன்ட்டு r/r ப்ளஸ் ஹெச். அவங்க எந்த ஹைட் ஹெச்சுக்கு ரீச் பண்ணுறாங்கடா? ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆருக்கு. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஹெச்சுக்கு பதிலாக ஆர் போடு இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் அகெயின் ஹெச்சுக்கு பதிலாக ஆர் போடுங்க. அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர் பை 2rனு வரும். இங்கே ஆர் வில் கெட் கேன்சல். ஸோ யூ வில் ஹாவ் mgr divided by 2. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஈஸியாக. ஓகே. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இந்த ஜி இருக்குல்ல ஆக்சலரேஷன் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா வேணும். ஸோ வி ஹாவ் gravitational potential is equal to gm divided by r. சரியா? at a height h அப்படிங்கிறதுனால நம்ம r plus h அப்படின்னு எடுத்துக்கலாம். இனி acceleration due to gravity g is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this is equal to gm by r squared at a height hங்கிறதுனால r plus h the whole squared அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணேன்னா I will get b divided by g dash is equal to இந்த gmமும் கேன்சல் ஆயிருமா? ஸோ ஐ வில் ஹாவ் r plus h the whole squared divided by r plus hன்னு வரும். r plus h and r plus h will get cancelled. அப்போ I will have v by g is equal to r plus h அப்படின்னு வரும். ஈஸி. இனி சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுங்க. வியோட வேல்யூ என்ன? வியோட வேல்யூ வந்து 5.4 மைனஸ் இருக்குது. நம்ம வந்து மேக்னிடியூட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 5.4 into 10 power 7 divided by what is gravity 6 into r is equal to 64,000 அப்படின்னு sorry this is equal to r is equal to 6,400 அப்படின்னு வரும். 6,400 கிலோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 3 ஜீரோ ஆட் பண்ணணும். மீட்டர் டு கிலோமீட்டர் இன்டூ 1000. ஓகேவா? சாரி கிலோமீட்டர் டு மீட்டர் இஸ் இன்டூ 1000 ப்ளஸ் ஹெச் அப்படின்னு கிடைக்கும். இங்கே 5.4 டிவைடட் பை 6 இருக்கா? 6 வந்து 1 டைம், 5.4 54 9 டைம். அப்போ 5.4 வந்து 0.9 டைம். ஸோ ஐ வில் ஹேவ் 0.9 into 10 power 7 வந்து நான் 9 into 10 power 6ன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. இந்த சைடு ஒரு பாயிண்ட் கூட வச்சா ஐ வில் ஹேவ் 6.4 into 10 power 6 ப்ளஸ் ஹெச்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு ஹெச் தானே வேணும். அப்போ ஹியர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 9 into 10 power 6 minus 6.4 into 10 power 6. You will get this approximately equal to 9 minus 6.4 வந்து you will get it as 2.6 into 10 power 6 அப்படின்னு வரும். இது வந்து மீட்டரில். நான் இதை கிலோமீட்டரில் மாற்றணும்னா டிவைடட் பை 1000 அதாவது டிவைடட் பை 10 power 3 போட்டிங்கன்னா 2.6 into 10 power 3ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2600 கிலோமீட்டர். ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஈஸி. எனக்கு எல்லாத்துக்குமே டைரக்ட் ஃபார்முலா தான் தெரியணும்னு அவசியம் இல்லைடா. நமக்கு கொடுத்துருக்கிறதோட ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சு அதை என்னால் கனெக்ட் பண்ணி எழுத முடிஞ்சாலே போதும். ஓகேவா? டவுட் இல்லையில்ல. அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் பாருங்கள், எஸ்கேப் ஸ்பீடு. இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், எஸ்கேப் ஸ்பீட் அப்படிங்கிறது. சரியா? இது என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி மேலே ஏறிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கல் என்ன பண்ணும்? கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப ஏர்த்துக்கு கீழே வந்துடும். கரெக்டாக? இன்னும் நான் வேகமாக எரிஞ்சேன்னா மறுபடியும் நல்லா ஹைட்டுக்கு போகும், ஆனால் திரும்ப கீழே தான் வந்துடும். இந்த எஸ்கேப் ஸ்பீடுங்கிறது என்னென்னா எந்த வெலாசிட்டியில் நான் ஒரு ஆப்ஜெக்டை ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது
ஏர்த்துக்கு திரும்ப வராதோ, அதாவது ஏர்த்தோட கிராவிட்டியில் இருக்கிற வரைக்கும் தான் அது திரும்ப வரும். இந்த கிராவிடேஷனல் ஏர்த்தோட இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை எஸ்கேப் ஆகி வெளியே போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி இருக்குல்ல, அதை தான் நம்ம எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். சரியா, நான் இங்கே பூமியிலேருந்து ஒரு விஷயத்தை தூக்கி எரிஞ்சேன்னா அது திரும்ப வரவே கூடாது. அப்படி வரவே கூடாதுன்னா நான் அது எந்த வெலாசிட்டியில் தூக்கி வீசினா அது திரும்ப வராது. அதுதான் என்னோட எஸ்கேப் வெலாசிட்டி. இட் இஸ் த மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்ட் ஃபார் an object to reach infinity or to escape from Earth's gravitational field. அவ்வளவுதான். சரியா, அப்போ escape velocity ஓட ஃபார்முலா it is given as v is equal to root of 2gm by r. இது வந்து acceleration due to gravity terms எழுதணும்னா root of 2gr அப்படின்னு வரும். ஓகேவா, டவுட் இல்லைல்ல, ஈஸி தானே. ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km/s. இதோட சேர்த்து நான் மூணாவதும் சொல்கிறேன். மூணாவது வந்து 5 times smaller than earth, அதாவது 2.3 km/s தான் மூணோட எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே தானே, டவுட் இல்லைல்ல, ஈஸி. இந்த பாருங்க, இந்த மூணோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 2.3 km/s இருக்கிறதுனால தான், அதாவது இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால தான் மூனோட சர்ஃபேஸில் எந்த கேஸஸுமே ஸ்டே பண்ண மாட்டேங்குது. ஓகேவா, தட் இஸ் வை மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். அங்கே வந்து கேஸஸோட வெலாசிட்டி இந்த 2.3 விட அதிகமாக இருக்கிறதுனால they will escape the surface of the moon. அங்கே அட்மாஸ்பியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் மூனோட எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் ரீசன். சரியாடா, டவுட் இல்லைல்ல. ஓகே, இனி அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு சேட்டலைட் செய்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த சேட்டலைட்டை நான் ஏர்த்துலேருந்து தூக்கி வீசணும். சரியா, அப்போ தானே அது ஸ்பேஸுக்கு போகும். ஆனால் அது இன்ஃபினிட்டிக்கு போகக்கூடாது. ஏர்த்தில் போய் அந்த ஏர்த்தை சுற்றி ஆர்பிட் பண்ணும். இட் மஸ்ட் ரிவால்வ் அரவுண்ட் த ஏர்த். அப்படின்னா தான் சேட்டலைட்டுக்கு யூஸ் இருக்குது. இல்லாமல் நான் சேட்டலைட் அங்கே வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ எந்த வெலாசிட்டியில் நான் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணேன்னா அந்த சேட்டலைட்டு இந்த பூமியை சுற்றுமோ ரிவால்வ் பண்ணுமோ அதை தான் நம்ம வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். we call it as orbital velocity. And that orbital velocity is given by the formula root of 2gm root gm divided by r plus h, that is equal to root of gr ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, you will get orbital velocity ஓட escape velocity is equal to root 2 times of orbital velocity அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. அவ்வளோதான், நமக்கு கிடைச்சிருச்சா எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா கிடைச்சிருச்சா, டவுட் இல்லைல்ல. இனி ஏர்த்தோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 8 km/s. எவ்வளோ? 8 km/s. ஓகே தானே, டவுட் இல்லைல்ல, ஈஸிடா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள். சரி, இனி அடுத்தது சேட்டலைட்டை பற்றினா கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒன்று தான் எனர்ஜி. ஓகேவா, எனர்ஜியில் 3 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கா. கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. யோர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் இஸ் கிவன் பை gmm/2r. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஆங்குலார் மொமெண்டமோட டேர்ம்ஸில் எழுதணும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு L²/2mr² அப்படின்னு எழுதிக்கலாம். 2mr², L²/2mr². ஓகேவா, இனி அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 2 times of kinetic energy ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்போ நெகட்டிவ் gmm/r. அது வந்து இதை ஆங்குலர் வெலாசிட்டியோட டேர்ம்ஸில் எழுதணும்னா மைனஸ் ஆங்குலர் மொமெண்டம் டேர்ம்ஸ் எழுதணும்னா -L²/mr² அப்படின்னு வரும். சரியா, இனி அடுத்தது டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஒன்றுமே இல்லை, சேம் அஸ் கைனடிக் எனர்ஜி, ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். அவ்வளோதான். அப்போ -gmm/2r that is equal to minus of L²/2mr². அவ்வளோதான். இது மூணுமே இம்பார்ட்டண்ட், நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேட்டலைட்டை பற்றி இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, இனி அடுத்தது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட். டைம் பீரியடும் தெரிஞ்சிருக்கணும். டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் என்ன? ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு சேட்டலைட் வந்து ஏர்த்தை சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணும். ஓகேவா, அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணுதுன்னா அது எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன? 2πr. ஓகே, இனி இந்த ஏர்த்தை சுற்றி இந்த சேட்டலைட் ரிவால்வ் பண்ணணும்னா அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம படிச்சிருக்கோம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்கே எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் கிவன் பை சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஆருங்கிறது என்ன?
தோ இங்கேருந்து இதுக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் ப்ளஸ் ஒரு ஹைட் ஹெச்சில் தானடா சேட்டலைட் வந்து சுற்றும். அப்போது யூ ஹாவ் ஆர் ப்ளஸ் ஹெச் ரேடியஸ் ஆஃப் த எர்த் ப்ளஸ் ஹைட் ஹெச் விச் த சேட்டலைட் ரிவால்வ்ஸ் 2πr + h டிவைடட் பை வெலாசிட்டி ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அவ்வளோதான், இதுதான் டைம் பீரியட். ஓகேவா? இதை வந்து நம்ம கிட்ட இப்போ யூனிவர்சல் லா கிராவிடேஷன் கான்ஸ்டன்டோட டேர்ம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் டைம் t is equal to 2π into RE plus H raised to 3/2 divided by root of GME அப்படின்னு வரும். ஏன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் GM/R + H. அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. இனி அடுத்தது, ஒரு சேட்டலைட் ஏர்த்தோட சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் ரிவால்வ் ஆச்சுன்னா, நியர் த எர்த் சர்ஃபேஸ் ரொம்ப பக்கத்தில் ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஐ மீன் டைம் பீரியட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 85 minutes. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏர்த்தோட சர்ஃபேஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரிவால்வ் ஆச்சுன்னா அண்ட் இட்ஸ் டைம் பீரியட் இஸ் given by 2π into root of r/g. It is given by 2π root of r/g and the time period is approximately equal to எவ்வளோடா 85 minutes. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? டவுட் எதுவும் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டோம். இனி கொஞ்சம் கூட நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சேட்டலைட்டை பற்றி. இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன். அதாவது ஜியோஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸை பற்றி. ஜியோஸ்டேஷ்னரி சேட்டலைட் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜியோஸ்டேஷ்னரி சேட்டலைட் ஏர்த்தை சுற்றி ஆர்பிட்டல் சர்க்குலர் ஆர்பிட்டில் ஏர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகக்கூடியது தான் நம்ம ஜியோஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட டைம் பீரியட் வந்து இட் இஸ் 24 hours. ஓகேவா? டைம் பீரியட் ஆஃப் ஜியோஸ்டேஷ்னரி சேட்டலைட் இஸ் 24 hours. தட்ஸ் ஆல். ஓகே தானே, டவுட் இல்லைல்ல. இனி அடுத்தது, இது வந்து எந்த ஹைட்டில் வந்து ஏர்த்தை சுற்றும் அப்படின்னா height h is equal to 35,800 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் வந்து இது வந்து ஏர்த்தை சுற்றும் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி we have low altitude satellites. அதாவது ஒரு 500லேருந்து 800 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏர்த்தை சுற்றி வர சேட்டலைட்ஸை நம்ம லோ ஆல்டிடியூட் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேட்டலைட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் போலார் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போலார் சேட்டலைட். ஓகேவா? ஏர்த்து எந்த டைரக்ஷனில் சுற்றும் தெரியுமா? ஏர்த் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணும். ஏர்த் ரொட்டேட்ஸ் இன் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ இந்த போலார் சேட்டலைட் ஏர்த் எந்த டைரக்ஷனில் சுற்றும்? போலார் சேட்டலைட் ரொட்டேட்ஸ் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். அவ்வளோதான், ரொட்டேட்ஸ் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்டா. டவுட் இல்லைல்ல, ஈஸி தானே இது. சரி, ஓகே, அவ்வளோதான். இனி அடுத்தது வெயிட்லெஸ்னஸ். ஒரு சின்ன டாபிக் தான், அது ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, சேட்டலைட் வந்து அதோட ஓனாக கிராவிட்டியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு சேட்டலைட்டுங்கிறது நம்ம மேன்மேடாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக? அதுக்கு வந்து ஓன் கிராவிட்டியெல்லாம் கிடையாது. இது வந்து ஏர்த்தை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் ஏர்த்தோட கிராவிட்டிக்குள்ளே தான் சுற்றும். சரி, ஏர்த்தோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி தான் சர்க்குலர் ஆர்பிட்டில் இது சுற்றும். இனி இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சேட்டலைட் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து இந்த பாடி மேலே எந்த ஃபோர்ஸுமே எக்ஸர்ட் பண்ணாததுனால அதோட அப்பேரண்ட் வெயிட் வந்து 0. அவ்வளோதான். அதாவது என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபாலில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுகுது அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸ் இருக்காதுல்ல, அதே மாதிரி தான் ஒரு சேட்டலைட்டும். வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற தியரி வந்து அந்த சேட்டலைட்டுக்கும் அப்ளிகபிள். அவ்வளோதான். இதோட இந்த தியரி வந்து இந்த சாப்டரோட முடிஞ்சுது. அடுத்து நம்ம இப்போ நம்ம படித்த இந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The escape velocity of a body from the earth is VE. If the radius of the earth contracts to 1/4 of its value, keeping the mass of the earth constant, then the escape velocity will be அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. பாருங்க, எஸ்கேப் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் என்ன? எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gm/r. கரெக்டாக? நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியஸ் வந்து புது ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ரேடியஸ் டிவைடட் பை 4. அதாவது 1/4 தான் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி, புதுசு எஸ்கேப் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ரூட் ஆஃப் 2gm டிவைடட் பை r டேஷ் தானே வரும். அதாவது இந்த r வராது, இந்த புது r வரும். புது r என்ன? r டிவைடட் பை 4. இந்த 4 மேலே போயிடும், இன்டூ 4ன்னு மாறிடும். கரெக்டாக? இப்போ இந்த இன்டூ 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாமா? அப்போ v டேஷ் இஸ் ஈக்குவல் டு
2 root 2 gm by r வரும். 2 gm by r என்னதுடா? It is nothing but escape velocity. So புதிய escape velocity is equal to 2 times of பழைய escape velocity. Option டபுள் ஹாஃப்னு கேட்டிருக்காங்க, டபுள் ஆகுதுல்ல, அதனால ஆப்ஷன் வந்து ஏ. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? A black hole is an object whose gravitational field is so strong that even light cannot escape from it. ஆமாம், அது நமக்கு தெரியும். black hole விட்டு லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அதோட gravitational field வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். To what approximate radius would earth have to be compressed to a black hole? அதாவது எந்த ரேடியஸுக்கு earth வந்து கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு black ஹோலாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதாவது இந்த அதாவது இப்போ நம்ம ஏர்த் வந்து பிளாக் ஹோலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஏர்த் பிளாக் ஹோலாக மாறணும்னா, அதாவது அதோட கிராவிடேஷனல் ஃபீல்டை விட்டு எதுவுமே எஸ்கேப் ஆக போகக்கூடாதுன்னா அதோட எஸ்கேப் வெலாசிட்டி, லைட்டு தானே ஃபாஸ்டஸ்ட்டு, லைட்டோட ஸ்பீடை விட கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா? லைட்டோட ஸ்பீடை விட கிரேட்டராக இருந்தால் தான் என்ன ஆக முடியும், உங்களால் இந்த ஏர்த் வந்து ஒரு பிளாக் ஹோலாக ஆக்ட் ஆக முடியும். கரெக்டாக? ஏன்னா லைட்டு தான் ஃபாஸ்டஸ்ட்டு, அதுவே எஸ்கேப் ஆக முடியாட்டி அந்த ஆப்ஜெக்டோட எஸ்கேப் வெலாசிட்டி லைட்டோட விட அதிகமாக இருக்கணும். இப்போ நான் ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் லைட்டுன்னு எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √2gm டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ கிடைக்கும். இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஸ்கேப் வெலாசிட்டி அதாவது 3 × 10⁸ இஸ் ஈக்குவல் டு √2 into gravitational constant எவ்வளோ 6.67 into 10⁻⁻11 into what is mass? Mass is given as 5.98 into 10⁻24னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ரேடியஸ் ஆர். ஓகேவா? ஏன் ரேடியஸ் ஆர்னா எந்த ரேடியஸில் நீ கம்ப்ரெஸ் பண்ணேன்னா உனக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினே. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூட் அந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ 3 × 10⁸ the whole squaredன்னு வரும். 3 squared வந்து 9 into 10⁸ squared வந்து 10⁻16 வருமா? into 10⁻16 is equal to 2 into 6.67 into 10⁻⁻11 into 5.98 into 10⁻24 divided by R. ஓகேவா? R இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க, 10⁻16 கீழே கொண்டு வாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது R will be approximately 8.8 into 10⁻⁻3ன்னு வரும். -3 விட பெரிய வேல்யூவாக இருந்தால் தான், அதாவது ரேடியஸ் -3 விட பெரிய வேல்யூவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமான எஸ்கேப் லைட்டோட ஸ்பீடை விட அதிகமான எஸ்கேப் வெலாசிட்டி கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரேடியஸ் 10⁻⁻3 இருந்துச்சுன்னா ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு ஈக்குவலாக மாறிடும். ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமான எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா ரேடியஸ் 10⁻⁻3 விட அதிகமாக இருக்கணும். அதாவது ஒரு 10⁻2 -2 1 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் வந்து 10⁻−2 தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து ஏ. அவ்வளோதான், ஈஸியாக. சரி, நீ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. A satellite S is moving in an elliptical orbit around the earth. The mass of the satellite is very small as compared to the mass of the earth. Then அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து மாஸ் ஆஃப் த எர்த்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காமா? அப்போ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. The angular momentum of S, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகும்போது இங்கே பாருங்கள், சேட்டலைட் வந்து மாஸை விட கம்மி, மாஸ் ஆஃப் த எர்த்தை விட மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து கம்மி. அப்படி கம்மியாச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சேட்டலைட்டுக்கு வந்து கிராவிடேஷ்னல் ஃபீல்டு எதுவும் கிடையாது. அது ஒரு வெயிட்லெஸ்னஸை வந்து இது எக்ஸர்ட் பண்ணிகிட்ருக்கு. அது மேலே எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஏர்த்தோட கிராவிட்டினால தான் அது சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி ஏர்த்தோட கிராவிட்டினால சுற்றும் போது, அதாவது சேட்டலைட் மேலே இருக்கிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஏர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து இட் வில் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனாக அது ஆக்ட் ஆகும். அப்போ we can say that the acceleration of S is always directed towards the center of the earth. அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸி கொஸ்டின் தானே? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின், வெயிட்லெஸ்னஸை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் தான். சரியா? அடுத்தது பாரு, இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அடுத்தது. If the escape velocity on the earth surface is 11.1, then find the escape velocity on the moon surface if mass of the moon is 1/81 times that of mass of the earth and the radius of the moon is 1/4 times of radius of the earth. Okay, escape velocity of earth கொடுத்துருக்காங்க, VE is equal to 11.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? escape velocity of
மூனோட சர்ஃபேஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் மூன் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆஃப் மூன் இஸ் ஈக்குவல் டு 1/81 டைம்ஸ் மாஸ் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் மூன் இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்க. ஈஸி. இங்கே பாரு, we know that escape velocity is equal to root of 2gm divided by r அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? அப்போ from here you can compare both velocity of earth to velocity of moon is equal to root of 2g mass of earth to radius of earth divided by root of 2g mass of moon to radius of moon. Substitute பண்ணலாமா? அப்போ எனக்கு கிடைக்கும் ரூட்டை நான் அப்படியே கமெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். root of 2g mass of earth வந்து mass of earth தான். mass of moon okay. mass of earth வந்து it is me divided by radius of earth. இது வந்து மேலே கொண்டு போய்க்கலாமா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? into 2g ஒரு நிமிஷம், இங்கே வந்து 2 m வராது, இங்கே ஒரு அது வந்து மாஸ் ஆஃப் மூனா? ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான் எழுதுனது. ஓகே, மாஸ் ஆஃப் மூன். ஓகே, 2g மாஸ் ஆஃப் மூன் எவ்வளோடா? மாஸ் ஆஃப் மூன் இஸ் 1/81 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த். அப்போ 1/81னா 81 மேலே போயிருந்தானே, அப்போ இன்டூ 81 இன்டூ மாஸ் ஆஃப் எர்த். அதே மாதிரி டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் divided by radius of moon. இந்த radius of moon வந்து மேலே போயிடும். radius of moon வந்து எவ்வளோ? it is equal to 1/4 times of radius of earth. அப்போ radius of earth divided by 4 அப்படின்னு வரும். ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன் புரிஞ்சுதா? இனி this is equal to we have 2 will get cancelled, g will get cancelled, me, re எல்லாமே cancel ஆயிரும். அப்போ you have root of 81/4. root 81 வந்து 9 divided by 2 அப்படின்னு வரும். So 9 divided by 2 is your velocity, எனது orbital speed of earth due to orbital speed of moon. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? find the escape velocity of moon. So moonோட escape velocity vm is equal to 2 into ve divided by 9 அப்படின்னு வரும். ஓகேவா? 2 divided by 9 into ve. 2 divided by 9 is nothing but 0.22 வரும். This is equal to 0.22 ve அப்படின்னு வரும். What is VE? 11.11 அப்போ 0.22 into 11.11 is equal to, you will get it around 2.46 kilometer per hour. ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் A. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? ரொம்ப ஈஸி. அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும், ரேஷியோ எடுக்க தெரியணும், கேன்சல் பண்ண தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிற சாப்டர் ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the ratio of escape velocity of earth VE to the escape velocity of the planet VP whose radius and mean density are twice that of the earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் டென்சிட்டியும் ரேடியஸையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்கடா. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஆனால் எஸ்கேப் வெலாசிட்டி நம்ம டென்சிட்டி இருக்கக்கூடிய ஃபார்முலா படிக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே க்ரியேட் பண்ணலாம். எப்படி? இங்கே பாரு, எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gr படிச்சிருக்கோமா? ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. ஜி இஸ் ஈக்குவல் டு 4/3 πg ρ r அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம், இப்போ தான் படித்தோம். இங்கே டென்சிட்டி இருக்குல்ல, இதை தூக்கி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணு, அவ்வளோதான். யூ வில் கெட் v is equal to root of 2 into 4/3 into πg ρ r into r வந்து r ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேவா? r ஸ்கொயர்டு கிடச்சிருச்சா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r ஸ்கொயர்டு வேணால் நான் வெளியே எடுத்துக்கிறேன், ரூட்டுக்கு வெளியே எடுத்துக்கிறேன், எனக்கு ஸ்கொயரில் இருக்கிறதுனால 2 into 4 வந்து 8ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு r root of 8/3 πg ρ. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் டு தட் ஆஃப் பிளானட் VE/VP. அப்போ டிவைடட் பை RE/RP ரூட் ஆஃப் 8/3 πg ρ. ஓகேவா? ρ E/ρP. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேடியஸ் வந்து ட்வைஸ் தட் ஆஃப் எர்த். அப்போ RP is equal to 2 times RE and also mean density twice that of earth. ஆமாம், அப்போ density of planet is also equal to twice that of density of earth. சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கடா, ஆன்சர் ஆச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு, பாரு, RE அப்படியே தான் இருக்கும், ரூட் ஆஃப் 8/3
பை ஜி ரோ ஈயும் அப்படியே தான் இருக்கும் டிவைடட் பை ஆர்பிக்கு பதிலாக 2RE போட்டுக்கலாம் ரூட் ஆஃப் 8/3 பை ஜி ரோ ஈக்கு பதிலாக ரோ பிக்கு பதிலாக 2 ρ E போட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இது எல்லாத்தையுமே இப்போ கேன்சல் பண்ண ரூட் கேன்சல் 8/3 பை ஜி ரோ இ RE அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் தெரியுமா 1/2 அப்படின்னு வரும். ஓகேவா? எனக்கு என்ன வேணும்? ரேஷியோ தானே வேணும். 1:2√2 அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 2 satellites A and B have masses m and 2m respectively. A is in circular orbit of radius r and B is in circular orbit of radius 2r around the earth. Ratio of their kinetic energies TA/TB is equal to அப்படின்னு கேட்குறாங்க. TA/TBன்னு உடனே டைம் பீரியட்னு நினச்சிக்காதீங்க. அவங்க ஆல்ரெடி ரேஷியோ ஆஃப் கைனட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜியோட அந்த சிம்பிளை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. TA/TB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. சரிங்க பாரு. இப்போ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12mv². இந்த v என்ன v தெரியுமா? சேட்டலைட் தானே. சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றணுன்னா சேட்டலைட்டுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கணும்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்கணும். அப்போ நீ அதை தான் அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி கொடுக்கணும்டா. அவ்வளோதான். இங்கே பாரு, ஈஸி. திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 mvo². ஆர்பிட்டல் velocity squared. What is orbital velocity? Root of gm/r plus h தான் உன்னோட orbital velocity. கரெக்டாக? ஆர் at a height hங்கிறதுனால. சரியா? அப்போ நமக்கு வந்து இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு, சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் r. அவனே அந்த ரேடியஸை கொடுத்துட்டான். r plus h is equal to rங்கிறதே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ இங்கே பாருங்கள், TA/TB is equal to we have velocityக்கு பதிலாக இந்த ரூட் gm/2r சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ரூட் gm/2r சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 12 into m into ஆர்பிட்டல் velocity is equal to root of gm/rன்னு வரும். ஓகேவா? ஆர்பிட்டல் velocity ஒரு ஸ்கொயருங்கிறதுனால gm/r. அப்போ gmm/2rன்னு தானே வரும். அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். gmm டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஒன் வந்து 2rன்னு தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் வந்து r தான். டிவைடட் பை gmm. ஆனால் இந்த m வந்து 2mன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அதனால் நம்ம 2mனே எழுதிக்கலாம். gm into 2m divided by இங்கே பாரு, இங்கே ஆல்ரெடி 2 into r என்னது ரேடியஸ் ஆஃப் 2r கொடுத்துருக்காங்க. அப்போ 2r சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸி. இப்போ என்ன வரும்? இந்த 2வும் கேன்சல் ஆயிருமா? அப்போ அதே தான் எனக்கு கிடைக்கும். என்னது? gmm/2r டிவைடட் பை gmm டிவைடட் பை 2r. 1:1 தான் ரேஷியோ. அப்போ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா? 1. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இந்த சாப்டரில் வந்து என்ன ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து எப்படி அப்ளை பண்ணணும், மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த ரேஷியோ எப்படி எடுக்கணும், இதெல்லாம் தான் தெரிஞ்சிருக்கணும். கிராவிடேஷனல் வந்து ரொம்ப ஈஸி சாப்டர். நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஐ ஹோப் இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தியரி எல்லாமே சொல்லிட்டேன். ப்ராப்ளம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பாஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? இனி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், NCERT பேஸ்டு கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு வெளியே தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஓகே தானே? டவுட் இல்லை, ஈஸி தானேடா இந்த சாப்டர். அப்போது அடுத்தது வந்து நான் நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வீடியோ சீக்கிரம் நீ வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நீ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற வரைக்கும் நான் இந்த சாப்டர் வந்து தரோவாக வச்சுக்கலாம். ஓகே தானே? ஓகேதா? பாய், ஆல் தி பெஸ்ட்.